தமிழும் சரஸ்வதியும் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். நமிச்சு கார்த்திக் அர்ஜுனும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க. கார்த்திக் அர்ஜுன் ரெண்டு பேரும் பேசியிருக்கிறத கேட்டுட்டு நமிச்சு ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்பவே டென்ஷனா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு நமிச்சு நேரா தமிழ் கிட்ட போறாங்க. தமிழ் கிட்ட போயிட்டு என்ன நடந்தது தெரியுமா, நீ கொஞ்சம் பொறுமையா முடிவு எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா, கார்த்திக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கார்த்திக் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குன்றாங்க. நம்பிக்கை இருக்குதான், நான் இல்ல நல்லா சொல்லலன்னு, இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் கேளுன்றாங்க. இங்க பார், நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். நான் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும், என்ன பொறுப்பு கொடுக்க கூடாதுன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிடுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா வீட்டுல போயிட்டு நம்ம கார்த்திக் ரொம்பவே ஃபீல் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை மட்டும் அந்த அண்ணா எனக்கு பொறுப்பு கொடுக்கலனா அடுத்த நிமிஷமே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நம்ம இருக்க போற கடைசி நாளா கூட இது இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. இது கேட்டதும் என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வசு கார்த்திகை எவ்வளவோ சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா ரொம்பவே சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா தமிழ், என்ன முடிவு எடுத்திருக்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், இதை நீ தப்பா ஏதோ நினைச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்திக்காக சின்னதா ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் இல்லைன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்கம்மா, சொல்லுங்க என்ன சொன்னீங்க? நீங்க 3 யூனிட் வச்சிருக்கோம், அந்த யூனிட்ல எந்த மாதிரி எல்லாம் வர்றதோ அதை வச்சுதான் நான் சேர்மன் போஸ்டிங்கே கொடுப்பேன்றதெல்லாம் நீங்க சொன்னீங்க தானே. இப்ப இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லப்பா, சாரி, என்னுடைய தப்பு தான், இனி நான் அப்படி எதுவும் நடந்துக்க மாட்டேன், நீ எதை நினைச்சு வரி பண்ணாத, உன்னுடைய முடிவு, நீ எதுக்கு ஓகே சொல்றியோ அதைப்படி நீ நடத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை நம்ம கார்த்திக்கும் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு எல்லாருமே போறாங்க. அப்ப நம்மச்சி அம்மா சரஸ்வதி, தமிழ் என்னமா சொன்னான்றாங்க, நீ அதை பத்தி பேசாத, கம்பெனிக்கு வாங்க, எல்லாம் உண்மையும் தெரியும், அது வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என்ன நடக்க போகுதோ தெரியல, நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கார்த்திக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. இப்ப தமிழ் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.